உலகம் முழுவதும் பறந்து விரிந்து சென்று வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2019ஆம் ஆண்டிற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம். மாத ராசி பலன் என்பது இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன், அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. தமிழுக்கு மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள அந்த காலகட்டங்களிலே உள்ள கிரக பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே கிரகங்கள் பயிற்சியாகின்றன என்பதை காண வேண்டும். மார்ச் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகின்றது. மார்ச் முதல் ஏப்ரல் வரை அங்கே ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார். அதன் பின்புதான் வக்கரகதி அடைகின்றார். அதனால் இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே விளங்க இருக்கின்றது. அதுபோன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அதுவரை மகர ராசியிலேயே விற்றிருப்பார். அதன் முன்பு மார்ச் மாதம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார். அதுவரை மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதுபோல மார்ச் மாதம் 22ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார். அதுவரை மகரத்திலே அமர்ந்திருப்பார். இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற முகூர்த்த நாட்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வளர்பிறை முகூர்த்தம் மற்றும் தேய்பிறை முகூர்த்தம். இந்த வளர்பிறை முகூர்த்த நாட்களிலே நாம் சுப காரியங்களை நன்றாக செய்து கொள்ளலாம். வீடு பால் காய்ச்சுவது, வீடு குடியேற்றம் செய்வது, திருமண சடங்குகள் நிகழ்த்துவது போன்ற காரியங்களை செய்து கொள்ளலாம். இந்த தேய்பிறை காலங்களிலே குழந்தைகளுக்கு காது குத்துவது, அதுபோன்று கிராமங்க தேவதைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாட்களிலே இந்த மாதம் எந்தெந்த தேதிகளே வருகின்றது காண இருக்கின்றோம். முதலாவதாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாட்களாக வருகின்றது. அதேபோன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி சர்வ அமாவாசை தினமாக வருகின்றது. அதுபோன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது. அன்றைய தினம் சதுர்த்தி விரதம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். மார்ச் மாதம் 17ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது. அதன் பின்பு தேய்பிறை ஆரம்பமாகின்றது. மார்ச் மாதம் 22ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். அன்றைய தினம் சங்கர சதுர்த்தி. மார்ச் மாதம் 26ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். மார்ச் மாதம் 28ஆம் தேதியும் தேய்பிறை முகூர்த்த நாள். கடைசியாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்றைய தினமும் தேய்பிறை முகூர்த்த நாள். அன்றைய தினத்தில் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படும். இப்பொழுது இந்த தேய்பிறை முகூர்த்த நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தேய்பிறையில் வரக்கூடிய முகூர்த்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அன்றைய தினம் நாம் உதாரணமாக அந்த காது குத்துவது என்பது நம்முடைய சடங்குகளில் ஒன்று. அது நம்மளை காயப்படுத்துவது. அதுபோன்றுதான் இந்த மருத்துவமனையிலே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் செய்து கொள்வது என்பது இந்த தேய்பிறை முகூர்த்த நாட்களிலே நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அன்றைய தினத்திலே வருகின்ற ராகு காலம், யமகண்டலை தவிர்த்து விட்டு ஒரு சுப நேரத்திலே தேய்பிறை முகூர்த்த நாட்களிலே ஆப்ரேஷன் என்பது நீங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அந்த நாட்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வளர்பிறை நாட்களே அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று நமது நேயர்கள் நிறைய நமது ராசி பலனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்துவிடும். அதேபோன்று லைக் பண்ணுங்கள். நமது சேனலை ஷேர் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதம் தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை
நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் சாதகம் பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கூறுவது என்னுடைய வழக்கம். சரியில்லை என்றால் உண்மையாக உங்களுக்கு சரியில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிடுவேன். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடலாம். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். காணிக்கை விவரத்தை நீங்கள் ஃபோனிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேற்படி வேறு ஏனும் சந்தேகங்கள் இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ரெகுலராக நம்முடைய ராசி பலன்களை பார்த்து வந்தாலே போதுமானது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதேபோன்று இந்த கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகள் கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவுசெய்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னால் அதை தொடர முடியவில்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய ராசி பலன்களை கண்டு பாதகமின்றி இருந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண்போம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்திலே அமர்ந்து நல்ல நிலையிலே அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். உங்கள் தனஸ்தானாதிபதி குரு பகவான் வேறு தொழிற்சாலத்திலே அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கின்றார். தொழில் ரீதியாக நீங்கள் கடுமையாக உழைத்து நிறைய சம்பாதித்து உங்கள் குடும்பத்திற்கு நிறைய சேமிப்புகளை கொடுக்க வேண்டும் என்பது விதியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான். இருப்பினும் 13ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் பயிற்சியாக லாபஸ்தானத்திலே சென்று உங்கள் ராசிநாதனோடு இணையப் போகின்றார். எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு லாபம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கப் போகின்றது. அதுபோன்று நிச்சயமாக லாபம் அடைவீர்கள். ஏனென்றால் குறிக்கோள் இலக்கு என்று நாம் எதையேனும் நம் நிர்மாணம் செய்து கொண்டால் நிச்சயமாக அதனை சென்று அடைய முடியும். நம்மளால் குறிக்கோளே இல்லாமல் நாம் வாழ்வதுதான் தவறாக போகின்றது. வந்த மனம் போல போக்கிலே வாழ்வது தவறு. நமக்கென்று ஒரு குறிக்கோள், நமக்கென்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை இப்பொழுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உணர்த்தி காட்டுவார்கள். அதன் வழியிலே சென்று வெற்றியும் பெறுவார்கள். அதற்கு சாதகமாக கிரகங்கள் இப்பொழுது பயிற்சியாகி வந்து அமர்ந்திருக்கின்றன. காரணம், ஞானக்காரகன் கேது வேறு 11ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நேரம் இது. அதே நேரத்திலே 2ஆம் இடம் நல்ல வலிமையாக இதுவரை இருந்து வந்தது. இனிமேல் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் தொழிற்சாலத்தில் அமர்ந்து பார்த்து வந்தார். இப்பொழுது குரு பகவான் சென்று லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற பின்பு வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பது அரிதாகிவிடும். அதனால் இனிமேல் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற குரு உதவி செய்து வந்தார். ஆனால் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய கிரகமான குரு பார்வை விலகிய பின்பு நீங்கள் அதில் தருமாற்றத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால் கவனமாக வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைய சகோதர சகோதரி மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர்களும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. வருகின்ற 13ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் நிச்சயமாக அவர்கள் நல்ல நிலையிலே உயர்வார்கள். உங்களுக்கும் ஒத்துழைப்பு தருவார்கள். நீங்களும் தன்னம்பிக்கை மன வலிமையை உங்களுக்கு கூடும். நல்ல ஒரு நிலையிலே நீங்கள் தன்மானத்துடன் வாழ்வதற்கு இந்த மாதம் உதவும். தாய்ஸ்தானத்திற்கு மற்றும் கல்விஸ்தானத்திற்கு அதிகாரியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார், விரயஸ்தானத்திலே. மாணவ மாணவர்கள் கல்வியிலே அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பரீட்சை காலம் என்பதால் கவனக்குறைவாக இருந்தால் மதிப்பெண்களை குறைத்துவிடும். எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. கவனமாக சிந்தித்து படிக்க வேண்டும். மனதினை அலைவாய விடக்கூடாது. புத்தி தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இப்பொழுது இருக்கின்றது. கவனம் தேவை. தாய்வழி உறவுகளிடத்திலே தாயாரிடத்திலே கவனமாக பேச வேண்டும். சிலருக்கு தாய் வழி உறவுகளாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தாயார் உடல்நலத்திலும் கவனம் தேவை. தாயாருக்காக நீங்கள் சில செலவுகளும் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. கவனம் தேவை. அதுபோன்று 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திலே ராகு வந்து அமர்ந்திருக்கின்றார். சனி பகவான் வேறு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் பிள்ளைகளிடத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு நட்பை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்திலே
எங்கு செல்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். காரணம், சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பார்வைப்படும் பொழுது தேவையில்லாத விஷயங்களிலே பிள்ளைகள் தலையிடுவார்கள். வாலிப வயது பிள்ளைகளாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத நபர்களுடன் அதிகம் கூட்டு சேரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். கவனம் தேவை. அதுபோன்று 6 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கோச்சாரத்திலே சுழண்டு கொண்டு வந்தாலும் 6ஆம் இடத்திற்கு இதுவரை குரு பார்வை இருந்து வந்தது. அந்த குரு பார்வை 6ஆம் இடத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகி 12ஆம் இடத்திலே அமர்ந்த சுக்கிரனால் பார்க்கப்படுகின்றது. அதனால் சற்று ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் பிரத்தியாருக்காக, தேவையில்லாதவர்களுக்காக நீங்கள் செலவு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் உங்களது தாய் வழி உறவுகள் மூலியமாக ஏதேனும் சிறிய செலவுகளோ அல்லது பிரச்சனையோ வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். கவனமாக கையாண்டு கொள்ள வேண்டும். வார்த்தைகளிலே கவனம் தேவை என்பதை ஏற்கனவே உரைத்திருக்கின்றேன். கவனமாக பேசி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. 7 என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் சூரியன் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலும் அதற்கடுத்தபடியாக தனஸ்தானத்திற்கும் வருகின்றார். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அனுசரணையாக, ஒரு ஒத்துழைப்பாக இருக்கப் போகின்றார். அவர் சற்று வழிகாட்டி உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார். அதனால் உங்கள் இல்லற துணையினுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் வழிநடப்பது உங்களுக்கு இந்த மாதம் நல்லது. அதுபோன்று உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதற்கான வாய்ப்பும் உருவாக்கும். அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என்ற ஏற்கனவே சில செலவுகளும் வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். அதனால் கவனமாக தேவையற்ற உறவுகளை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. தொழில் என்று பார்க்கின்ற பொழுது தொழிற்சான அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். ஆனால் இந்த மாதம் முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அதிக முதலீடுகளை செய்யக்கூடாது. எவ்வளவு தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களது முதலீடு இருக்க வேண்டும். அதிக ஆசைப்பட்டு தேவையில்லாமல் அதிகமாக முதலீடு செய்தால் நமக்கு குறைந்த அளவே நன்மை கிடைக்கும். அதனால் அளவாக முதலீடு செய்து ஒரு அளவான ஒரு வருமானத்தை பெறுங்கள். இந்த மாதம் முதலீடு செய்வதிலே சற்று எச்சரிக்கை தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் ரீதியாக அனைவருமே நல்ல பாடுபட்டு உழைப்பார்கள். பாடுபட்டு உழைத்து வியாபாரம் செய்து தொழில் சார்ந்த அனைவருமே இந்த மாதம் நல்ல உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே நேரத்திலே லாபம் சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். மனம் தளர வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாத இறுதியிலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் தைரியமாக செயல்படுங்கள். அதேபோன்று லாபஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். லாபஸ்தான அதிபதி குரு பகவான் 13ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாயை பார்க்க போகின்றார். அதனால் நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக லாபம் உறுதி செய்யப்படுகின்றது. லாபம் என்பது உறுதி செய்யப்படுகின்றது என்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். லாபம் கண்டிப்பாக இருக்கும். முதலீடு செய்வதிலே மற்றும் சற்று நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதுபோல் 12 குடையவன் சனி பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் அதுபோன்று 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கின்ற நமது நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரமாக விளங்கப் போகின்றது. தாராளமாக வேலை நிமித்தமாக வெளியிலே செல்லக்கூடிய நமது கும்பராசி நண்பர்கள் தாராளமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்கும். முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் பல நன்மைகள் இருக்கின்றது. அதேபோன்று சில வகையிலே செலவுகளும் இருக்கின்றது. கவனமாக இருந்து நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் எந்த நாட்களே வரை என்பது காண இருக்கின்றோம். 20ஆம் தேதி இரவு 9:08 முதல் 22ஆம் தேதி 12:05 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கவனமாக இருந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.